திறப்புக்கான சாத்தியக்கூறுகள் குறித்து பள்ளிக் கல்வித்துறை முதன்மை செயலாளர் தலைமையில் ஆலோசனை மேற்கொள்ளப்படுகிறது. மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரிகளுடன் பள்ளிக் கல்வித்துறை முதன்மை செயலாளர் ஆலோசனை மேற்கொள்கிறார். 9 முதல் 12ஆம் வகுப்பு வரை வருகிற 16ஆம் தேதி முதல் பள்ளிகள் செயல்படும் என அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த ஆலோசனை தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. பள்ளிகள் திறப்புக்கான சாத்தியக்கூறுகள் குறித்து இந்த ஆலோசனையில் பேசப்படவிருக்கிறது. இது தொடர்பான தகவல்களை நம்முடைய செய்தியாளர் ரமேஷிடம் கேட்போம். ரமேஷ், இந்த ஆலோசனையின் முக்கியத்துவம் என்ன? பள்ளிக்கல்வித்துறை முதன்மை செயலாளர் தீரஜ்குமார் IAS தலைமையில் இந்த ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. இதில் அனைத்து மாவட்ட கல்வி அலுவலர்கள், அதாவது CEO என்று சொல்லக்கூடிய முதன்மை கல்வியாளர்கள் அனைவருமே இதில் பங்கேற்றிருக்கிறார்கள். தீபாவளி பண்டிகைக்கு பிறகு 16ஆம் தேதி 9ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு ஆகிய 4 வகுப்புகளுக்கு மட்டுமே பள்ளியில் திறக்கப்பட முதலமைச்சர் ஏற்கனவே அறிவிச்சிருக்காங்க. இதற்கான ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர் என்று சொல்லக்கூடிய வழிகாட்டு நெறிமுறைகள் எவ்வாறு வகுக்க வேண்டும், அதாவது அனைத்து மாணவர்களையும் கட்டாயம் வர சொல்வதா, அல்லது விருப்பப்பட்ட மாணவர்களை மட்டும் வர சொல்வதா, அல்லது காலை வேளையில் மட்டும் பள்ளிகளை வைத்துவிட்டு அதாவது ஆப்டர்நூன் வரை மட்டுமே, அதுக்கு மேல லீவ் விட்டுலாமா என்பது போன்ற பல்வேறு ஆலோசனைகள் தற்போது நடைபெற்று வருகிறது.